கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி. பிரியமானவர்களை, இன்று தேவ சமாதானமும் தேவ கிருபையும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 4வது வசனத்தின் முன்பகுதி. குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள். பிரியமானவர்களே, ஒரு குணசாலியான பெண் எப்படி தன்னுடைய கணவருக்கு இருக்கிறாளாம்? கிரீடம் போல இருக்கிறாளாம். ஒரு கிங் என்றால் ஒரு க்ரௌனோட தான் அவர் உட்கார்ந்துருப்பார் இல்லையா? அன்பு சகோதரிகளே, விசேஷமாக நீங்க குணசாலிகளா இருந்துட்டீங்கன்னா அது ஆண்டவருடைய பார்வையில நீங்க உங்க கணவருக்கு கிரீடம் போல இருக்கிறீங்க, மகிமையா இருக்கிறீங்க. கனத்தையும் பேரையும் அது தேடி கொடுக்கின்றது. ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கும் பின்பதாக ஒரு பெண் இருக்கிறாள் என்று முன்னோர்கள் சொல்லுவாங்க. ஒருவேளை அது ஒரு தாயாக இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு மனைவி தான் தன் கணவருடைய சிறந்த வெற்றிக்கு பெரும்பாலும் காரணமாக அமைந்து விடுவதை நம்ம பார்க்கின்றோம். விசேஷமாக அந்த குணசாலியான பெண் அவள் எப்படிலாம் இருந்தா குணசாலி என்று சொல்லப்படுகிறது என்று நீதிமொழிகள் 31வது அதிகாரத்துல 10வது வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முழுவதையும் வாசித்து பார்க்கும்போது தெரிகிறது. அவள் தன்னுடைய செயல்பாடுகள், தன்னுடைய பண்புகள், இவை எல்லாவற்றிலும் அவள் எப்படி ஒழுக்கத்தோடு சுறுசுறுப்பாக தயையோடு கூட நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து அருமையாய் குறிப்பிடப்படுகின்றது. அதனோடு கூட சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ குணசாலியான பெண் கட்டாயம் கர்த்தருக்கு பயப்படுகிற பெண்ணாதான் இருக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். போவாஸ் சொல்லுகின்றார் ரூத்திடம், நான் உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதனை என் ஜனமாகிய ஊராரெல்லாம் அறிந்திருக்கிறாங்க என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, ரூத் குணசாலி. எப்படி? தன் மாமியாரை கவனித்ததோடு மாத்திரமல்ல, இஸ்ரவேலின் தேவனை அவள் உறுதியாய் பற்றி கொண்டாள். அதனோடு கூட அவளுடைய குணமெல்லாம் நற்குணங்களால் நிரம்பி இருக்கிறதை காண முடிகின்றது. தாழ்மையோடு தன்னுடைய மாமியாரை தாயை போல ஏற்றுக்கொண்டு நடந்த விதம், இவையெல்லாம் பார்க்கும் பொழுது ஊராரெல்லாம் சொல்றாங்களா இந்த ரூத் குணசாலியான பெண் என்று சொல்லி. பிரியமானவர்களை, இன்றைக்கும் கூட அன்பு சகோதரிகளே, நீங்க ஒருவேளை உங்களுடைய கணவர் ரட்சிக்கப்படாதவராக இருக்கலாம், உங்களுடைய கணவர் உங்களை நேசிக்காதவராக இருக்கலாம், உங்களை அற்பமாக நடத்தலாம். ஆனா நீங்க உங்க குணத்துல மாறாதீங்க, நீங்க குணசாலியா இருங்க. கர்த்தர் உங்களுக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வார். எப்படி ரூத்துக்கு போவாஸ் சொல்லுகின்றார் பாருங்க, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று சொல்லி. அப்போ ஒரு போவாஸே அப்படி சொல்லுவார் என்றால் நம்மை உண்டாக்கின கர்த்தர் நமக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வார். நம்ம எப்படி இருக்கணுமா? ஒரு குணசாலியான பெண்ணாக, ஒரு குணசாலியான நற்குணங்கள் நிரம்பிய ஒரு பெண்ணாக இருக்கும் பொழுது உங்களுடைய கணவருக்கு அதன் மதிப்பு தெரியாம இருக்கலாம், உங்க மதிப்பு, உங்களுடைய குணம் தெரியாம இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அறிவார். நிச்சயமாகவே உங்களுடைய கணவரை மாற்றுவார், உங்களை நேசிக்கும்படி, உங்களுடைய முக்கியத்துவத்தை உணரும்படியாக மாற்றுவார். விசேஷமாக அன்பு சகோதரர்களே, நீங்க உங்களுடைய மனைவி உங்களுக்கு கிரீடம் என்பதை உணர வேண்டும் என்பதை நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். உங்க மனைவி ஜெபிக்கிற ஒரு பெண்ணாக, நற்குணங்கள் நிரம்பிய ஒரு பெண்ணாக இருப்பதுதான் உங்களுக்கு பெரிய கிரீடம். உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிக்கு அதுதான் ஒரு ரகசியம். பிரியமானவர்களே, நீங்க உங்க வீட்டுல ஒரு ராஜாவா உங்களை நினைச்சீங்கன்னா உங்க மனைவியை நீங்க ராணியா நினைச்சு நடத்துங்க. அவங்க தான் உங்களுக்கு கிரீடமா இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மனுஷன் எப்படி இருக்கிறானா? பேர் பெற்றவனா இருக்கிறானா. நியாயஸ்தலத்துல தேசத்து மூப்பர்களோடு உட்கார்ந்திருக்கும் பொழுது பேர் பெற்றவனா இருக்கிறானா. ஒரு மனைவி குணசாலியா இருந்துட்டா அவளுடைய கணவர் எப்படி இருக்கிறாங்களா, தேசத்துல பேர் பெற்றவனா இருக்கிறான் என்று எழுதியிருக்கின்றது. பிரியமானவர்களே, ரூத் பில்லி கிரஹாம் என்கிற ஒரு அம்மையார், அருமையான ஒரு தாயார். பில்லி கிரஹாம் என்பவர் உலக பிரசித்தி பெற்ற ஒரு பெரிய வல்லமையான ஊழியக்காரர். அவர் ஏறக்குறைய 100 ஆண்டுகள்
பூமியில வாழ்ந்தார். அவர்கள் இருவருக்கும் 5 பிள்ளைகள். நான் அவர்களுடைய வாழ்க்கை சரிதையை வாசித்து பார்க்கும் பொழுது ஆச்சரியப்பட்டேன். அது எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருந்தது. அந்த தாயார் மிகுந்த பக்தி உள்ளவங்க. அவங்க மிஷினரியா போகணும், இரத்த சாட்சியா மரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாலிப வயதிலேயே அவங்களுடைய உள்ளம் துடித்து கொண்டிருந்தது. ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி பில்லி கிரஹாம் ஐயாவை திருமணம் செய்த பின்பு அவர் ஒரு சுவிசேஷ ஊழியர். அப்படிப்பட்ட ஒரு மிஷினரி வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிறது அவருடைய வாழ்க்கையில நிறைவேறாமல் ஒரு சுவிசேஷ ஊழியருக்கு நல்ல ஒரு மனைவியாக இருந்து ஊழியத்துல துணை நிற்கும்படியாக வாழ்க்கை மாறியது. 5 பிள்ளைகளையும் அருமையாக வளர்த்து குடும்பத்தை கவனித்து பில்லி கிரஹாம் ஐயா அவர்களுக்கு ஊழியத்துல உறுதுணையாக ஒரு முதுகெலும்பாக நின்றதை அந்த வாழ்க்கை சரிதையில நான் பார்க்க முடிந்தது. பில்லி கிரஹாம் ஐயா அவர்கள் லட்சக்கணக்கான மக்கள் மத்தியிலே ஊழியத்தை நிறைவேற்றி வந்தார்கள். அவர்கள் ஒரு தேசத்துல போய் ஒரு சுவிசேஷ கூட்டம் நடத்தினாங்கன்னா அதுல பல லட்சக்கணக்கான மக்கள் பங்கடைவார்களாம். மனம் திரும்புதலையும் அற்புதங்களையும் கர்த்தர் கட்டளையிடுவாராம். இப்படிப்பட்ட திரள் ஜனத்திற்கு ஆசீர்வாதமாக இருந்து வருகின்ற தன் கணவருக்கு இந்த தாயார் ஒரு விதத்திலும் மன நோவு கொடுக்காத வகையில குடும்பத்தின் காரியங்களும் அவர்களை டிஸ்டர்ப் பண்ணாத படிக்கு பிள்ளைகளை வளர்ப்பதிலும் பிள்ளைகளுக்காக ஜெபிப்பதிலும் தன் கணவருக்காக ஜெபிப்பதிலும் தன்னையே அர்ப்பணம் செய்து வாழ்ந்தார்கள். எல்லா கூட்டங்களுக்கும் ரூத் அவர்கள் கூட செல்ல முடியாது. ஒரு சில கூட்டங்களுக்கு செல்வார்களாம். பாருங்களேன், அவர்களுடைய கணவர் எந்த தேசத்திலும் கூட்டம் என்றால் அங்கு வருகிற ஜன திரளுக்கு கணக்கே இல்லை. லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்து குவிந்து விடுவார்களாம். பிரியமானவர்களே, இது ஒரு குணசாலியான பெண் மனைவியாக இருப்பதினாலே இப்படிப்பட்ட ஒரு வெற்றியுள்ள ஊழியத்தை வாழ்க்கையை ஒரு கணவரால நிறைவேற்ற முடிகிறது. பிரியமானவர்களே, இது உங்களுக்கு கொடுத்திருக்கிற உங்களுடைய கணவர், உங்களுடைய குடும்பம் எப்படிப்பட்டது? உங்க எல்லையை நீங்க யோசித்து பாருங்க. அவைகள் சிறந்திருக்க வேண்டுமானால் உங்கள் கணவருக்கு நீங்க பக்கத்துணையாக உறுதுணையாக நின்று ஜெபத்துல நீங்கள் இருப்பீர்களானால், குணசாலியாக பொறுமையிலும் சகிப்புத்தன்மையிலும் இருக்கும் பொழுது நீங்கள் கிரீடமாய் திகழ்கின்றீர்கள், கிரீடம் போன்று காணப்படுகிறீர்கள். உங்கள் குடும்பம் முழுவதும் ஆசீர்வாதமாய் இருக்கும். அன்பு சகோதரர்களே, கிரீடம் போன்ற உங்களுடைய மனைவியை கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து நடத்துங்கள். அவர்களை நேசியுங்கள். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த குணசாலியான ஸ்ரீ தன் கணவருக்கு கிரீடமாய் இருக்கிறாள் என்று எழுதியிருக்கிற வார்த்தையை இன்றைக்கு நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே கணவன் மனைவி ஆண்டவரே இவர்களுக்கு இடையில அன்பு ஊற்றப்படுவதாக, ஐக்கியம் பெருகுவதாக. ஆண்டவரே, தன் மனைவியை அன்பு செலுத்தி நடத்தவும் ஆண்டவரை மனைவியானவள் ஆண்டவரை குணசாலியாய் நடந்து தன் கணவருக்கு கிரீடமாய் திகழவும் நீர் உதவி செய்தருளும். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வருகின்ற வெள்ளி, சனி, ஞாயிறு 2, 3, 4 ஆகிய 3 நாட்களிலும் ஆசீர்வாத பெருவிழா நமது ஆசீர்வாத டிவியின் சார்பாக நடத்தப்பட உள்ளது. ஜெபத்தோடு நாங்கள் ஆயத்தம் செய்து வருகின்றோம். தேவ பிள்ளைகள், நீங்கள் இந்த 3 நாட்களிலும் நீங்கள் எந்த வேலைகள் இருந்தாலும் அவைகளெல்லாம் சற்று தள்ளி வைத்துவிட்டு நீங்கள் 3 நாட்களும் ஆண்டவருடைய சமூகத்தை தேடி ஓடி வாருங்கள். கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகின்றார். மறந்து விடாதீங்க. குடும்பமாக வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.